எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இதையும் தெரிந்து கொள்ளலாம் பகுதியில் பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம். சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான அபிஷேகம் செய்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை இந்த அபிஷேகம் செய்யறது புண்ணியமாக கருதப்படுது. கார்த்திகை மாதம் சோமவாரமான திங்கக்கிழமையில் செய்யப்படுற சங்காபிஷேகம் எப்படி ரொம்ப புண்ணியமாக கருதப்படுதோ அது மாதிரி ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவனுக்கு செய்யக்கூடிய அன்னாபிஷேகம் ரொம்பவே சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது. இந்த நாளில் தான் சிவபெருமான் உலகத்தில் உள்ள அனைத்து உயிருக்கும் படியளந்த தினமாக புராணங்கள் சொல்லுதுங்க. இந்த அன்னாபிஷேகம் நடத்தப்படுவதற்கான நோக்கம் பார்த்திங்கன்னா, இறைவன் எல்லா பொருளிலும் பரபிரமமாக நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக நடத்தப்படுகிறதுன்னு சொல்லப்படுது. இத்தகைய மகா அன்னாபிஷேகம் இந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை வருதுங்க. நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:43 மணிக்கு துவங்கி நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 வரையிலும் பௌர்ணமி திதி இருக்குது. அன்றைய தினம் காலையில் 10:14 வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் இருக்குது. பெரும்பாலும் அன்னாபிஷேகம் அனைத்து சிவன் கோயில்களிலும் மாலை நேரத்தில் தான் நடைபெறும். அன்னாபிஷேக தரிசனத்தை பார்க்குறதுனால நம்மளோட பலவிதமான கஷ்டங்கள் நீங்கி சுகபோக வாழ்க்கை அமையும் அப்படின்றது ஐதீகம். நம்ம அன்னாபிஷேகத்துக்கு தேவைப்படுற பொருளும் வாங்கி கொடுக்கலாம். நம்மளுக்கு புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் சின்னதாக ஒரு குறிப்பு ஒன்று, கோவிலுக்கு போயிட்டு அன்னாபிஷேகம் தரிசனம் பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பாக போயிட்டு பண்ணலாம். கோயிலுக்கு போயிட்டு அன்னாபிஷேகம் தரிசனம் பண்ண முடியாதவங்க வீட்டில் இருந்தே நம்ம ரொம்ப எளிமையாக கடவுள் வழிபாடு செய்யலாம். மனமுருகி வேணுன்னா நம்மளோட வேண்டுதல் கண்டிப்பாக கடவுள் நிறைவேற்றி தருவாங்க. கோவிலில் கூட்டமாக இருக்கும்போது குழந்தைங்கள நம்ம கோவிலுக்கு கூட்டு போகிறது தவிர்க்கிறது நல்லது. இது பார்த்திங்கன்னா அது அவங்கவுங்க விருப்பம். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். ஏன்னா கூட்டத்தில் போயிட்டு சாமி பார்த்தா தான் நம்மளுக்கு வரம் தருவாங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டிலேருந்து மனமுருகி வேணுனாவே நம்மளோட பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.